இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு மாதிரி நடிச்சீங்க. காதல்னா அப்படித்தான் இருக்கு. என்னைக்கு என் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டியோ அன்னைக்கே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். என் மனசுலயும் உனக்கு இடம் கொடுத்துட்டேன். ஆனா கல்யாண வயசாகி வீட்டோட இருக்கிற எங்க அக்கா நினைச்சுதான் என் ஆசைகளுக்கெல்லாம் நான் அணை போட்டுக்கிட்டேன். அதையும் மீறி நீ உள்ள நுழைஞ்சிட்ட. வெளியே பிடிச்சி தள்ளிட மாட்டீங்களே? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீதான், உனக்கு நான் தான். உங்க வருங்கால பொண்டாட்டிக்கு ஆச்சாரமா ஒரு மனம் பூ வாங்கி கொடுக்க கூடாதா? இவ்வளவுதானா? இந்த வந்துடுறேன். பூ வேண்டாப்பா, எனக்கு அவரு வாங்கிட்டு வருவாரு. அந்த அவரு தான் வந்திருக்கேன். என்னங்க இது, பூ கூடையே வாங்கிட்டு வந்துட்டீங்க? உனக்கு எந்த பூ பிடிக்கும் எனக்கு தெரியாது, அதனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். எந்த பூ பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்து வச்சுக்க. என்ன அப்படி பாக்குற? உங்களுக்கு பிடிச்ச பூவை நீங்களே வச்சு விடுங்க. அப்படியா? நமக்கு பிடிச்சது மல்லிகைப்பூ தான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அம்சமாவே இருக்க. தபல கச்சாவுக்கு இனிமே தைரியமா தாலிடலாம். ஆமா, தபல கச்சான்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தபல கச்சா தெரியாதா? தபல கச்சா தெரியாதா? தெரியாது. சரி சொல்றேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உன்னை பத்தியும் அன்னத்தை பத்தியும் எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீயும் அன்னத்தோட கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற. ஏய், இவ்வளவு நாளா நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்ப மாமா மச்சான் ஆறுதல உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லு, வெத்தலை பாக்கு மாத்திக்கலாம். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அன்னத்துக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன, வெத்தலை பாக்க மாத்திக்க வேண்டியதானே? தட்டை எடுத்து குடுமா. வர்ற 26ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அதை விட்டுட்டோம்னா வர்ற மாசம் ஆடி மாசமா போயிடுது. அவங்க சொன்ன தேதியிலேயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? அவங்க ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்கலாம். கிளம்புங்க. வரண்டா ஜெகன். சரிடா. என்ன அன்னைக்கு கீரியும் பாம்புமா இருந்தீங்க, இன்னைக்கு ரோடு வீலும் ஆயிட்டீங்களோ? என்னடா அது ரோட்ல நின்னுகிட்டு? உள்ள கூப்பிடு, திருட்டு பயல. உள்ள வா, வலது கால வச்சு வா. முத வீட்டுக்கு வர்ற. அக்கா, நல்லா காபி போட்டு கொண்டு வா. அங்க உட்காராத, தரையில உட்காரலாமா? நீ பீரியட் திப்பன், நல்ல சேர் உனக்கு போடுறேன். பொடி மட்டும் வருது. இதுல உட்காரு வா. அக்கா சீக்கிரம். உள்ள போத்துருச்சு. இப்ப உட்கார். உட்காரு சீக்கிரக்கா. இதோ வந்துட்டேன்ப்பா, வந்துட்டேன். காபி சூடா இருக்க போது. நீங்க போய் நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அவனே இந்த ஆட்டம் ஆடுறான். ஏதோ வீட்டுக்கு வர போற நாத்தனா இருக்கு, எங்களால ஆட உபசரிப்பு. தேங்க்ஸுங்க. அப்புறம் நான் இவரை வெளியில கூட்டிட்டு போலாமா? வேண்டான்னு சொன்னா விட்டுட்டா போற. இரு, பூ கொண்டு வர. வா போலாம். இது பய இந்த பற பறக்குறான். என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது ஒண்ணு. இங்க பாரு, உங்க ஹோட்டல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா அது 2 பிளேட் கொண்டா. 2 பிளேட் கொண்டு வந்துறமா. கொண்டு வந்து இங்க வா. அதுதான் ஏதோ ஒரு மூடுல உளறிக்கிட்டு இருக்கு. நீங்க அப்படியா? பிச்சு விடும் பிச்சு. ஒழுங்கா வேலையை கவனி. போய் 2 பாதாமி கொண்டு வா. போயா. உங்க அக்கா கல்யாணத்துக்கு தான் நாள் குறிச்சாச்சே. நம்ம கல்யாணம் எப்போ? முதல்ல நான் ஒரு நல்ல வேலையை தேடிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும். இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். முதல்ல காதலிக்கிறதே வேலைன்னு அலைவாங்க, அதுக்கப்புறம் காப்பாத்துறதுக்காக வேலை தேடி அலைவாங்க. நானே அலைஞ்சேன், நீ தான் என் பின்னாடியே லொங்கு லொங்குன்னு அலைஞ்ச. ஏதோ போனா போதும் லவ் பண்ண,
இப்ப என் மேல பழிய போறிய? இங்க பாரு, நான் உடனே வேலை தரணும்னு சொன்னது நமக்காக மட்டும் இல்ல, என் அக்காவோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுக்காகத்தான். ஜெகன், இதெல்லாம் வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் குடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ப்ளீஸ் ஜெகன். இதை யார் உனக்கு கட்ட சொன்னா? ப்ளீஸ் ஜெகன். நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு ஒன்னே போதும். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். முதல்ல அதை கையில மாட்டேன். இப்ப அதை மாட்டல, உங்களோட நான் பேச மாட்டேன். என்னடா கூழுக்கே வக்கில்லாத உனக்கு குடிக்க பாதாங்கீர் கேக்குது? யார அப்பா வீட்டுக்காதுடா? என்னடாடி? யூ பிளடி திங். உன் நழல கூடத்தோட அருகதை இல்லாத பொறுக்கி போயிட உனக்கு என்ன பேச்சு? நிறுத்துங்க. நம்ம பொண்ணு தரங்கட்டவனை தேர்ந்தெடுக்க ஒரு நல்லவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. பொண்ணோட காதல் நாடகத்துக்கு அம்மாவும் ஆதரவோ? லட்சுமி, இவ என் வார்த்தையை தட்டி கழிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை தட்டி கேட்காமையே வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு என் கௌரவத்தையை குட்டிக்க வச்சுட்டா. இவளுக்காகவா நீ புரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிற? ஒவ்வொரு பொண்ணும் கௌரவத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவெடுக்கிறதா இருந்தா, நான் உங்ககிட்ட எந்த கௌரவத்தை பார்த்து கழுத்து நீட்டினேன்? இல்ல நீங்க தான் எந்த கௌரவத்தை கழுத்துல மாட்டிட்டு வந்து எனக்கு தாலி கட்டினீங்க? சொல்லுங்க. கடைசி அவங்க 2 பேருக்கும் சொல்றேன், எனக்கு மருமகனா வரப்போறவன் அந்த அன்னக்காவடி இல்ல, என் அக்கா மக சுந்தரமூர்த்தி தான். இந்தாமா. அண்ணா அண்ணா, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுவீங்க, நிச்சயம் பண்ணிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே கனவுல மிதக்க ஆரம்பிச்சிருவீங்களே. என்ன மாப்பிள்ள அனிமலுக்கு அழைச்சு போயிட்டாரா? அடைச்சு போடா. இப்பவே போடாங்கிற. கல்யாணம் ஆயிட்டா கண்டுக்கவே மாட்டேன். கண்டுக்க மாட்டேன் தான். நீங்க மட்டும் கல்யாணம் என்ன கண்டுக்குவீங்களோ? அது வந்து வைக்கப்படுறான் பார். எது எப்படியோ கல்யாணம் ஆன உடனேயே எனக்கு ஒரு மரும பிள்ளை கத்து கொடுத்துரும். போடா. அட வெக்கத்தை பாரு. மாப்பிள்ளை போய் வெக்கப்படாத. மாப்பிள்ளை பழனிசாமி, பழனிசாமி ஆச்சு. மிஸ்டர் ஜெகன், இது ஒரு சீரியஸான கேஸ். அக்கா இதயத்துல ஒரு வால்வு அடைச்சு 24 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்து. ஆபரேஷனுக்கு 20,000 ரூபாய் தேவைப்படும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஜெகன், உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவாவது இந்த பணத்தை வாங்கிக்க. ஏன்பா அப்படி பாக்குற? நீ கேள்வி கேட்கறதுக்கோ நான் பதில் சொல்றதுக்கோ இது நேரம் இல்ல. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அக்காவோட உயிருக்கு தான் ஆபத்து. நானே இந்த பணத்தை ஆஸ்பத்திரி கட்டி வைப்பேன். ஆனா நீ ஏத்துக்கவே இல்லையோன்னு தான் இங்க ஓடி அந்த. வாங்கிக்கப்பா, வாங்கிக்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. போக போக நீயே புரிஞ்சுக்குவேன். முதல்ல ஆக வேண்டியதை பாரு. நான் வரேன். கடவுளே, எங்க அக்காவை எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். மிஸ்டர், உங்க பேர் தான் ஜெகனா? ஆமா சார். என்ன விஷயம்? ஷட் அப், குயிக், எல்லாத்தையும் சோதனைப்படுத்து. பாருங்க சார், எல்லாமே கள்ள நோட்டு சார். கான்ஸ்டபிள் ஆர்டிஎம் சார், எங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக பணம் கொடுத்துட்டு போனாங்க சார். என்ன நம்புங்க சார்.
கையா. வாங்க, வாங்க, தள்ளிங்க, தள்ளியா.